அப்பளம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பிந்து கிட்ட கிராமத்தை சேர்ந்த ராகேஷ்ங்கிறவர் வந்து சொன்னாரு. பிந்து அக்கா, இனிமே நம்மளோட கிராமத்துல ஸ்கூல் எப்பவும் வராதுன்னு தோணுது. நீ என்ன சொல்ற ராகேஷ்? நான் சரியா தான் சொல்றேன் அக்கா. கவர்மெண்ட் சைடுல இருந்து சில பேர் கிராமத்துல ஸ்கூல் திறக்கிறதுக்காக நம்ம கிராமம் வந்தாங்க. ஆனா அவங்க நம்ம கிராமத்துல ஸ்கூல் கட்டுறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம் அது நம்ம கிராம தலைவரோடது. அப்ப ராகேஷ், நேரா ஏன் இப்படி சொல்லக்கூடாது? தலைவர் தன்னுடைய இடத்த ஸ்கூல் திறக்கிறதுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லு. நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க அக்கா. நான் இது விஷயமா தலைவர்கிட்ட நிச்சயமா பேசுறேன். சாயந்தரம் பிந்து தன்னோட அப்பளம் எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணி முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட 10 வயசு பையன் சம்பக் பிந்து கிட்ட என்ன சொன்னான்னா, அம்மா, நான் எவ்வளோ நாளாக உங்ககிட்ட சொல்கிறேன், நானும் மற்ற பசங்கள மாதிரி ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். கண்ணா, நம்ம கிராமத்திலேயே பள்ளிக்கூடம் திறப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு உன்னை படிக்க அனுப்பலான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா விதி வேற மாதிரி ஆயிடுச்சுப்பா. ஆனால் அம்மா, நானும் மற்ற பசங்கள மாதிரி வேற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலில் போய் படிக்கக்கூடாதா? நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த கிராமத்துக்கு நாம போக நமக்கு படகு தேவைப்படுதுப்பா. அப்புறம் அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாதுப்பா கண்ணா, தினமும் உன்னை படகு மூலமா அனுப்பி வைக்கிறதுக்கு. சம்பக் ரொம்ப கவலையோட தன்னோட அம்மாவை பார்த்து என்ன சொன்னான்னா, அம்மா, ஒரு வேளை இன்னைக்கு அப்பா இருந்திருந்தா அவர் என்னை கண்டிப்பாக படிக்கிறதுக்கு அனுப்பியிருப்பாரு. நீ கவலைப்படாதப்பா கண்ணா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை கண்டிப்பா நான் படிக்க அனுப்பி வைப்பேன். மறுநாள் பிந்து தான் பக்கத்து வீட்ல இருக்கிற அஞ்சனா தாயை பார்க்கறதுக்காக போனாங்க. என்ன விஷயம் பிந்து? இன்னைக்கு அப்பள வியாபாரம் பண்றதுக்கு கிராமத்துக்கு போகலையா? உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும் தாயி. உங்களுக்கே நல்லா தெரியும் என் பையன் சம்பக் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு எவ்வளோ விரும்புறான்னு. அவன் படிக்க ஆசைப்படுறான். நான் நினைச்சேன் கிராமத்துல கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் வரும், சம்பக்க படிக்கிறதுக்கு அங்க அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா தலைவர் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு தன்னோட நிலத்தை கொடுக்கறதுக்காக ஒத்துக்கவே இல்லையா? உன்கிட்ட என்னன்னு சொல்றது பிந்து? கிராமத்தோட நிலைமையே இப்படிதான் இருக்கு. அட, கிராமத்துல இருக்கிற பணக்கார ஆளுங்க அவங்க பிள்ளைங்கள அடுத்த கிராமத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நம்மள மாதிரி ஏழைங்க படகுக்கு காசு கொடுக்க முடியுமா என்ன? அப்படி அடுத்த கிராமத்துக்கு போறதுக்கு மண் ரோடாவது இருந்தா நம்மள மாதிரி ஏழைங்களோட பிள்ளைங்க நடந்தே கூட போகுங்க. ஆனா நமக்கு தான் தலையெழுத்தே சரியில்லையே. அடுத்த கிராமத்துக்கு போறதுக்கு நாம ஆத்தல்ல தாண்டி போக வேண்டியிருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான் தாயி. ஆனா நம்மள மாதிரி ஏழைங்க எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? மறுநாள் பிந்து தலைவரோட வீட்டுக்கு போனாங்க. பிந்துவை பார்த்துட்டு தலைவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, என்ன விஷயம் பிந்து? நீ அப்பளம் விற்க தான் என்கிட்ட வந்திருக்கன்னா எனக்கு அப்பளம் சாப்பிட சுத்தமா பிடிக்காது. சரி சொல்லு, என்ன விஷயம்? தலைவர் ஐயா, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்னு சொல்லு. தலைவர் ஐயா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அரசாங்கம் மூலமா சில பேர் உங்களை பார்க்க வந்திருந்தாங்களாமே. ஆமாம் பிந்து, நீ சரியா தான் சொல்ற. அந்த முட்டாள் கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க ஸ்கூலை கட்டுறதுக்கு என்னோட நிலத்தையே கேட்குறானுங்க. தலைவர் ஐயா, நீங்க இந்த கிராமத்துக்கே தலைவர். அவங்களுக்கு உங்க சொந்தமான நிலத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம கிராமத்துலயும் ஒரு பள்ளிக்கூடம் வரும் இல்லைங்களா? கிராமத்துல அந்த மாதிரி பிள்ளைங்க, அதாவது அப்பா அம்மா ஏழைங்களா இருக்கவங்க, அவங்களால இன்னொரு கிராமத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்க படகுக்கு கூட காசு கொடுக்க முடியல. இங்க நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் வந்துட்டா அவங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். நானும் அதைத்தானே எதிர்பார்த்தேன். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பிந்து, இது பெரிய ராஜதந்திரம். இதெல்லாம் உனக்கு புரியாது. ஆனால் நீ புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். ஒருவேளை கிராமத்தில் இருக்கிற எல்லா பசங்களும் நல்லா படித்து பெரிய ஆளாக ஆயிட்டாங்கன்னா அப்புறம் எங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வயலில் யார் வேலை செய்வாங்க? இப்போ நீ உன்னையே உதாரணமாக எடுத்துக்கோ. ஒருவேளை நீ நல்லா படித்து பெரிய ஆளாக இருந்தனா அப்போ நீ இந்த கிராமத்தில் அப்பளமாக விற்ப. அப்புறம் கிராமத்தாளுங்கெல்லாம் எங்கே போய் அப்பளம் வாங்குவாங்க? தலைவர் சொன்னதை கேட்டதும் பிந்துவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இது ரொம்ப தப்பு தலைவரையா. உங்களுடைய இந்த மாதிரி எண்ணம் ஏழைங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். நீ இதை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோ பிந்து. அப்புறம் இன்னொரு விஷயம் பிந்து, நீயும் அப்படியே உன்னோட புருஷன் மாதிரியே பேசிகிட்டு இருக்க. அவனும் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் பாவம், நேரத்துக்கு முன்னாடியே அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்.
பிந்து, நீ ஒரு விதவை. உனக்கு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். உன்னோட அப்பள வியாபாரமும் நல்லா தானே போகுது. இனிமே நீ உன்னோட அப்பள வியாபாரத்தை மட்டும் பார்க்கறது தான் நல்லது. இப்போ நீ இங்கிருந்து போகலாம். பிந்து ரொம்ப கோவத்தோட தலைவரோட வீட்டை விட்டு வெளியே வந்தா. சாயந்தரம் பிந்து அப்பளங்களை வித்துட்டு தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. அப்பதான் நதி கரைக்கிட்ட அவளோட காதுகள்ல யாரோ ஒரு ஆளோட குரல் கேட்டுச்சு. எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமாமா? பிந்து உடனே திரும்பி பார்த்தா. அப்ப எதிர்க்க ஒரு சாது நின்னுட்டு இருந்தாரு. அவரு பிந்துவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த சாதுவோட முகத்துல ஒரு பிரகாசம் தெரிஞ்சது. உங்களை பார்த்தா ஒரு முனிவர் மாதிரி தெரியுது. நான் ஒரு முனிவர் தாம்மா. நான் கிராமத்துல அப்பளம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஐயா. இப்போ 2 3 அப்பளம் தான் இருக்கு. அப்படி இதை சாப்பிட்றதுனால உங்க பசி தீருதுன்னா இந்தாங்க எடுத்துக்கோங்க. பிந்து கையில இருந்து சாது அப்பளத்தை வாங்கிக்கிட்டு என்ன சொன்னார்னா, என்னம்மா விஷயம்? உன்னோட கண்கள்ல ஒரு வித்தியாசமான கோபம் தெரியுது. அப்புறம் உன் மனசு உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டும் இருக்கு. பிந்து எல்லா விஷயங்களையும் அந்த சாது கிட்ட சொல்லிட்டு என்ன சொன்னானா, இப்ப நீங்களே சொல்லுங்க, எங்களை மாதிரி ஏழைங்களோட பிள்ளைங்க படிக்கிறதுக்கான உரிமையே இல்லையா? சாது பிந்துவை உத்து பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, உனக்கு தெரியுமா உன் கிராமத்து பேரு ஏன் சந்தா நகர்னு வந்ததுன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா பல வருஷங்கள் முன்னாடி உன்னோட இந்த கிராமம் சாதுக்களோட பூமியா இருந்துச்சு. அப்போ இங்க தான் தூரங்கள்ல இருக்கிற கிராம மக்கள்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்கறதுக்காக சாதுக்கள் கிட்ட கூட்டிக்கிட்டு வருவாங்க. காலம் கடந்து போகும்போது சாதுக்கள் இந்த கிராமத்தை விட்டுட்டு காடுகளை நோக்கி போயிட்டாங்க. ஆனா விசித்திரமான விஷயம் இல்ல, சாதுக்களோட இந்த கிராமத்துல இன்னைக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்லை. நாளைக்கு நீ கிராமத்துல விற்கிறதுக்காக அப்பளங்களை செய்யாத. அதுக்கு பதிலாக சமைக்காத அப்பளத்தை சரியா இதே நேரத்துல இதே இடத்துக்கு கொண்டு வந்துரு. இப்படி சொல்லிட்டு அந்த சாது அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. மறுநாள் பிந்துவை வீட்ல பார்த்துட்டு சம்பக் என்ன சொன்னான்னா, என்னாச்சும்மா, இன்னைக்கு நீங்கள் அப்பளம் செய்யலையா? பிந்து தன்னோட பையன் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா. எனக்கு அந்த சாது ஒரு மகான் மாதிரி தெரியுது கண்ணா. நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க. ஆனால் அவர் எதுக்காக உங்களை அப்பளம் செய்ய வேண்டான்னு சொன்னார்? அது தெரியாது. இது சாயந்தரம் தான் என்னன்னு தெரியும். சாயந்தரம் அப்பளம் செய்யறதுக்கான எல்லா பொருட்களையும் பிந்து எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கிட்ட போயிட்டா. அந்த சாது நதிக்கரைக்கிட்ட உட்காந்து பிந்துக்காகவே காத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த சாது பிந்துவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, இப்போ இந்த சமைக்காத அப்பளத்துல ஒரு படகு செய். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேனோ அதை செய். எனக்கு உன்னோட திறமைகளை பத்தி தெரியும். உன்னால அப்பளத்துக்கு எந்த ரூபத்தையும் கொடுக்க முடியும். அந்த சாது சொன்னது போல பிந்து அப்பளத்தால ஒரு படகு செய்ய ஆரம்பிச்சா. பிந்து ஒரு அப்பள படக ரெடி பண்ணா. சாது அந்த அப்பள படகு மேல தன்னோட கைய வச்சதுமே திடீர்னு அந்த அப்பள படகோட உருவம் ஒரு பெரிய படகா மாறிடுச்சு. இத பார்த்த அந்த பிந்து ரொம்ப ஆச்சரியத்தோட சாதுவை பார்த்து என்ன சொன்னான்னா, இது அப்படியே உண்மையான படகு போல தெரியுது. இது உண்மையான படகை விட ரொம்ப நல்லா வேலை செய்யும். அப்புறம் உன்னோட இந்த அப்பள படகு தானாவே போகும். அப்புறம் நீ இத எங்க போகணும்னு ஆணையிடுறையோ அது அங்க போகும். மறுநாள் பிந்து தன்னோட பையன் சம்பக்க கூட்டிக்கிட்டு தன்னோட அப்பள படகு மூலமா நேரா பக்கத்து கிராமத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்ந்துட்டா. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பிரின்சிபல் கிட்ட அவ சொன்னா. எங்களுக்கு படிக்கிற பசங்க தாங்க ரொம்ப முக்கியம். படிக்கிற பசங்க அவங்களோட எதிர்காலம் மட்டும் இல்லாம மத்தவங்களோட எதிர்காலத்தையும் சரி பண்றாங்க. பிந்துவோட பையன் அந்த நாளைக்கு அப்புறமா அந்த அப்பள படகு மூலமா பள்ளிக்கூடத்துக்கு வரவும் போகவும் இருந்தான். பிந்துவோட அப்பள படகு கிராமத்துல இருக்கிற ஏழைங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா வந்தது.